ஹாய் கைஸ், வெல்கம் டு கைல் ஜோதி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர் சிக்கன் சொல்லுவாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா பொடி 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூனு, கிராம்பு, பட்டை, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை எல்லாம் வச்சு இனி கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நான் அந்த தலை, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போடாத ஈஸியாக செய்கிறனால இதை மட்டும் நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து எடுத்து போட்டுக்கலாம், நல்லா அலசி எடுத்ததை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியெலாம் வந்து ஒவ்வொன்றா அப்படியே போட்டுக்குங்க. மிளகாய் பொடி, உப்பு எல்லாமே. உப்பு வந்து 2 ஸ்பூன் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இதை விட உப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மற்றபடி இதுவே போதும். இது எல்லா பொடியும் போட்ட வாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கைப்பட அப்படியே அடி பிடிக்காமல் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா எசன்ஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். எண்ணெயிலேயே வணங்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் மட்டும் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து சின்னதாக போச்சு, நான் பெரிய மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ஆனதையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்கும். பேச்சுலர் வந்து கிரேவியாக குழம்பு வைக்க முடியாதுல்ல, இது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.